இந்த மணி என்ன நிறம் இருக்கோ, அத விட நல்லா வெள்ள வெள்ளேன்னு ஆயிடும். சும்மா சில்வர் மாரி இருக்கும். புதுசா வெள்ளி வாங்குனீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கும். இதே இந்த மணிய வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, நேரா ஒரு காப்பர்ல புடிச்சுட்டு, நம்ம காப்பர கொஞ்ச நேரம் அப்படியே புடிச்சு இப்படி தேய்ச்சு விட்டோம்னு வச்சுக்கங்களேன், காப்பர் எல்லாம் வெள்ளையா மாறிடும். அப்படி நீங்க சோதிச்சு பார்க்கணும்னாலும் பார்க்கலாமே தவிர, வெள்ளி ஈயத்துக்கும், ரசமணிக்கும் வித்தியாசம் பார்த்தா ஒரே மாதிரி. இந்த மணிய விட வெள்ளியும் நல்ல பளபளன்னு இருக்கும். சில்வர் மாரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, துத்தநாகம்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுவும் ஈயம் மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஒரு ஈயம். அதுவும் இந்த மாரி இருக்கும். என்ன இந்த மணிய ஒரு பெரும்பாலும் ரொம்ப ஹைட்ல இருந்து போட்டா உடைஞ்சு போயிடும். என்ன இந்த ரசமணி. ஏன்னா வெறும் மூலிகை மட்டுமே சுருட்டி ஏத்திருக்கிறதுனால, அதோட மூலிகையால இருக்கப்பட்டதுனால, அது உடைஞ்சிரும். ஆனா, நீங்க வெள்ளியத்த கீழ போட்டு உடைச்சாலும் உடைக்க முடியாது. சுத்தியால எடுத்து நல்லா நெருக்குனாலும் அந்த மணி கொஞ்சமாவது நெசுக்குமே தவிர உடையாது.